சொல்வதெல்லாம் உண்மை. 2 மாதமாக டியூஷன் நடத்திட்டு இருக்கும்போது அது மூலியமாக பழக்கம். என்கிட்ட பேசுறதுக்கு தயங்குறாரு மேம். அவர் அழுகுறாரு, அமைதியாக பேசுகிறாரு. காரணம் அவங்க அப்பா அம்மா தான். என்னால் இவங்க அப்பா அம்மா இருக்கிற பாசத்துக்காக என்னால் வந்துட்டு நான் சரி விட்டு கொடுத்து போகலான்னு தான் நான் நினச்சினே தவிர, இல்லை என்னன்னாலும் அவங்க நான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்ததே கிடையவே கிடையாது. எங்கள் அப்பா அம்மா அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, எல்லாத்தையும் அடி வாங்க விட்டாங்க மேம். உங்கள் பேர்? ஆர்ட்ஸ் மேம். ரம்யா, எங்கேருந்து வரீங்க? என்ன பண்ணுறீங்க? கும்பகோணத்தில் இருக்கிறவங்க மேம். நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேங்க மேம். பாவை நாமக்கல்லில் படிக்கிறேங்க மேம். எத்தனாவது இயர்? ஃபைனல் இயர் முடிச்சிட்டேங்க மேம். ம். மாரி வீட்டில் வந்து அப்பா அம்மா இந்தமாரி விரும்புகிறேங்க மேம் ஒருத்தரை. அதாவது எத்தனை பேர் நீங்கள் வீட்டில்? கூட பிறந்தவங்க வந்து நானே என் தம்பி மட்டும்தாங்க மேம். தம்பி என்ன பண்ணுறாரு? தம்பி வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் படிக்கிறாங்க மேம். உங்கள் அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க? அப்பா அம்மா ஜவுளி கடை வச்சுருக்காங்க மேம். சரி. என் தம்பிக்கிட்ட வந்து டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தார் மேம். தம்பிக்கு 11th 12th. அப்போ வந்து டியூஷனுக்கு வந்தார் மேம். இதுமாரி ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மா தான் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. டியூஷனுக்கு வந்தாங்க. 2 மாதமாக டியூஷன் நடத்திட்டு இருக்கும்போது அது மூலியமாக பழக்கம். அந்த பையன் பேர் என்னது? ராஜ்குமாருங்க மேம். என்ன பண்ணுறாரு இதை தவிர? வாத்தியார் தான் மேம். ம். சரி. என்ன படிச்சிருக்காரு மேம்? எம்எஸ்சி பிஎட் மேம். சரி. ம். வீட்டில் ரொம்ப அப்பாட்ட நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு ரொம்ப நல்ல பழக்கமாக ஒரு நல்ல குணமாக இருந்தார் மேம். நல்லவராக இருக்காரே, அப்பா அம்மாவெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாரு, தம்பியை ரொம்ப பார்த்துக்கிறாரு. அதனால் விரும்பினேங்க மேம் வரேன். ஆனால் அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க தாங்க மேம். நான் விரும்பினேன். முதல்ல அவரை எப்போ பார்த்தீங்க? என் தம்பிக்கு டியூஷன் எடுக்க வந்தார் மேம். ஓகே. வீட்டுக்கு வந்தாருங்க மேம். இப்போ வந்து இதுமாரி சொன்னாங்க, இங்கே தான் என் தம்பிக்கு டியூஷன் எடுக்க வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் பார்த்தேன், முத பார்த்தேன். என் தம்பி கொஞ்சம் பிரச்சனை இடையில வீட்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க மேம். அதில் இவர் தான் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணார். இவர் என்ன பிரச்சனைமா? மாரி ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் இதாக இருந்தாங்க மேம். படிப்பில் கவனம் செலுத்தாமல். இவர் தான் கிளாஸ் டீச்சர். இந்த வயசில் அது அந்த ப்ராப்ளம் வரும், எல்லார் வீட்லேயும் இருக்கும் அந்த ப்ராப்ளம். அப்பா அம்மா வந்து இவர் வந்து சொன்னார், என் தம்பி கொஞ்சம் நீங்கள் தான் பார்த்துக்கணும், கவனமாக பார்த்துக்கணும் சொல்லி ரொம்ப கேர் எடுத்துக்க சொல்லி இவர் ரூம்லேயே ஹாஸ்டல் இவர் ரூம்லேயே என் தம்பியை தங்க வச்சு. ஓ, அதே ஸ்கூலில் தான் அவருக்கு? அதே ஸ்கூலில் தான் கிளாஸ் டீச்சர் இவர். 11th 12th. சரி. கிளாஸ் டீச்சராக இருந்து பார்த்துக்கிட்டு ரொம்ப அக்கறையாக இருந்தார் மேம். என் தம்பியை ரொம்ப திருத்துறது கூட கொஞ்சம் படிக்கவே மாட்டாங்க, ரொம்ப படிக்க மாட்டாங்க மேம். கொஞ்சம் பாஸ் பண்ண வச்சது இவர் தான். அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப இதாக இருப்பார், மரியாதையாக இருப்பார். கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லை. எங்கள் அப்பா அம்மாவே சொல்லுவாங்க, இந்த பையன் நல்ல பையன் சொல்லிட்டு இருக்கும்போது என் தம்பிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி, நல்லவளாக இருக்காரு, குடும்பத்தில் பொறுப்பாக இருக்காரு. அவருக்கு யாரெல்லாம் இருக்காங்க? அம்மா அப்பா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க மேம். அண்ணன் கல்யாணம் ஆயிடுச்சுங்க மேம். எதனால் அந்த பையன் ரொம்ப எனக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா, எங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லாரையும் வந்து அக்கா, எங்களோட கூட பிறந்த அக்கா இல்லை, எங்கள் அப்பாவோட அண்ணன், அவங்க மேரேஜ் பண்ணவங்க வாழ்க்கையில் நல்லா இல்லை. ஊரடியே ரொம்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கிராண்டாக பண்ணி வச்சு நிறைய பணம் கொடுத்து ஒரு பணக்கார பையனை கட்டி வச்சும் நல்லா இல்லை. பணத்தை மட்டும்தான் விரும்பினாங்க, ஒளியே அந்த பொண்ணை வந்து நல்லா வச்சுக்கல. இன்னும் எனக்குள்ள ஒரு பயம், நம்ம அப்பா அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் இப்படி தானே போகுது. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு மேம். அந்த வாழ்க்கையெல்லாம் பார்த்து ஒரு பயந்துட்டேன். நல்ல பையனா இருக்காங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த பையனை. நல்ல அந்த ஒழுக்கமாக இருந்தது தான் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிச்சுங்க மேம். பையன் நல்ல ஒழுக்கமான பையங்கிறது ரொம்ப, அதில் தான் ரொம்ப விழுந்துட்டேன். இந்த பையனை நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நீங்கள் தான் ப்ரப்போஸ் பண்ணீங்க. அப்போ என்ன பண்ண? வாட் வாஸ் ஹிஸ் ரியாக்ஷன்? அவங்க வந்து ஒரு மாதிரி தயங்கினாங்க. தயங்கிட்டு இந்த மாதிரி ஒன்றுமே சொல்லலை. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ திடீர்னு இப்படி கேட்கும்போது உடனே சொல்லிட்டாங்க, உனக்கு எனக்கு செட் ஆகாது. உங்கள் வீட்டில் நான் ரொம்ப நெருக்கமாக பழகிட்டு இருக்காங்க, போயிட்டுருக்காங்க, இப்படி சாப்பாடு கூட போடுறாங்க, அந்த சாப்பாடு போட்டுட்டு எப்படி நான் இன்னொரு கையில் பொண்ணை கொடுங்கன்னு இப்படி கேட்குறது, இது நல்லா இருக்காது. இன்னொரு வாட்டி உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதமாக வரதில்லைங்க. டியூஷன் கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணார். எங்கள் அப்பா அம்மா கூப்பிடும்போது கூட வரதே இல்லை சுத்தமாக. இல்லை வேலை, அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது அப்படின்ட்டு இப்படி அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஃபோன் பண்ணிக்கிட்டு பேசிகிட்டு இருந்தேன். இடையில இல்லை நீ வேணானே சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் எங்கள் தைரியமாக நான் சொன்னேன், ஏன் உங்களால் பண்ண முடியாதான்ட்டு நான் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அவரை. அப்புறம் நீ இந்தளவு தைரியமாக இருக்கும்போது லாஸ்ட்டு முடிவில் சொன்னார், நீ இந்தளவு தைரியமாக இருக்கும்போது நான் லவ் பண்ணுறேன், உங்கள் அப்பா அம்மாட்ட பேசுகிறேன்னு சொல்லி ஒரு 6 மாதமாக அப்படியே லவ் பண்ணிட்டு தான் மேம் இருந்தோம். வீட்டுக்கு லவ் பண்ணாருன்னா என்ன பண்ணீங்க?
பேசிக்கிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டு கோயிலுக்கு போகிறது, அடிக்கடி சாய்பாபா கோயிலுக்கு போகிறது, இப்படி தான் மேம் ஒரு 6 மாதமாக போயிட்டுருந்தோம். அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னங்க மேம், மொத வெளில போகும்போது நீட்டாக ஒரு ஒழுக்கமாக இருந்தார். பஸ்ஸில் போகும்போது எனக்கு அதுதான் மேம் ரொம்ப பிடிச்சிச்சு. அடிக்கடி சாய்பாபா கோயில் ஹோட்டலுக்கு போவோம், சாப்பிடும்போது கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்குவார் மேம். மேலே கை போடுறது கூட போட மாட்டார். எப்படி வந்தாரோ அதே மாதிரி போவார். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு மேம் அவர்கிட்ட. ஒரு இதாக இருக்காரே, ஒரு கட்டுப்பாடாக இருக்காரே அப்படின்ட்டு ரொம்ப. அப்புறம் அப்படியே 6 மாதம் போயிட்டு இருக்கும்போது இப்போ இவ்வளோ புத்திசாலியாக இருக்கல்லம்மா, இப்போ நீ படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்னு உனக்கு தோணவே இல்லையா? எங்கள் குடும்பத்தில் மேம் வேலைக்கு அனுப்புகிற ஒரு இதே இல்லைங்க மேம். இன்னொன்று சொல்ல போனால் எங்கள் அப்பா அம்மா சொல்கிறது தான் மேம், இதை படினா அதை படிக்கணும். 10th-லேருந்து 12th வரையும். பிஇ வந்து எனக்கு உண்மையுமே மேம் படிக்கவே தெரியாது மேம். எங்கள் அப்பா அம்மா வற்புறுத்தனால என் கௌரவத்துக்காக நீ படி, அந்த காலேஜில் போய் படி அப்படின்னு சொன்னதுக்காக, கௌரவத்துக்காக தான் உங்களை இன்ஜினியரிங் படிப்பிக்கிறாங்க, படிக்க வைக்கிறாங்க. அதுவும் எங்கள் அப்பா அம்மா வந்து நான் சொன்னேன் 12th கூட மேக்ஸு ஃபிசிக்ஸில் ஃபெயில் மேம், பயாலஜி தான் எடுத்தேன். அப்போ கூட சொன்னேன், எல்லாமே எங்கள் அப்பா அம்மா சப்போர்ட், A to Z எங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதான் கேட்பேன். சரி, மேக்ஸ் ஃபிசிக்ஸில் ஃபெயில் ஆகிட்டு எப்படி இன்ஜினியரிங் அட்மிஷன் கிடச்சிது? இல்லைங்க மேம், அது திரும்ப எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணுவாங்களா மேம், திரும்ப அந்த மாதிரி போனேங்க மேம். சரி, அதுக்கப்புறம் எப்படி அட்மிஷன் கிடச்சிது? அட்மிஷன் கிடச்சிச்சிங்க மேம். நான் பாஸ் ஆனோடனே உடனே அட்மிஷன் போட்டாங்க மேம். எப்படி? அதான் மேம், பாஸ் பண்ணிட்டேங்க மேம். பாஸ் பண்ண ஓகே, பட் இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்கணும்னா அந்த கட் ஆஃப் எல்லாம் இருக்கணும்ல? கட் ஆஃப் இருந்துச்சுங்க மேம், அந்த மார்க் கரெக்டாக இருந்துச்சுங்க மேம். கட் ஆஃப் இருந்தனால தான், கட் ஆஃப் இல்லாதவங்களாம் ஸ்கூல் அந்த காலேஜை விட்டு எடுத்துட்டாங்க மேம். இடையில வந்துருந்தாங்க நிறைய பேர் எங்களை மாதிரி, கட் ஆஃப் இல்லாதப்பெல்லாம் எடுத்துட்டாங்க. இது மாதிரி கட் ஆஃப் இல்லாத கேபிடேஷன் ஃபீ கொடுத்தீங்களா? இல்லைங்க மேம், அதுக்கெல்லாம் அமௌண்ட் கிடையாதா? சுத்தமாக கிடையாது. சரி, ஓகே. போனாங்க மேம். அப்போ கூட பிஇ வந்து வேணாப்பா, எனக்கு தகுந்த ஒரு இதை சேர்த்து விடுங்க, எனக்கு அது வேணவே. உங்களுக்கு தகுந்தன்னா என்ன மாதிரி? எனக்கு விரும்பின மாதிரி, என்னால் படிக்க முடிஞ்ச ஏதாவது சேர்த்து விடுங்க. அதாவது டீச்சர் ட்ரைனிங் மாதிரியோ, ரொம்ப கம்மியாக MCA MBA அது மாதிரி. எனக்கு புரியல, அது இப்போ டீச்சர்ஸ் ட்ரைனிங் எப்படிமா கம்மின்னு நினைக்கிறேன்? டீச்சர்ஸ் ஆகிறவங்களுக்கு அவ்வளோ தகுதி இருக்கணும். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் அவங்க தான் மோல்ட் பண்ணுறாங்க. அப்படி சொல்லாதேம்மா. இல்லை மேம், எனக்கு ஓரளவு கொஞ்சம் சொல்லித்தரது தெரியும் மேம். அப்படி சொல்லு, எனக்கு டீச்சர் ஆகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அதில் பேஷன் இருக்கு சொல்லு. இல்லை என்னோட அளவுக்கு கம்மியா அப்படி சொல்லாதே. இல்லை மேம், எனக்கு அது பிடிக்கும் மேம். அந்த டீச்சர் ஆகிறதுக்கு சொல்லித்தரதெல்லாம் பிடிக்கும். அது அதனால வந்து எனக்கு அதை மாதிரி சேர்த்து விடுங்கன்னு சொல்லும் போது, இல்லை சும்மா என் கௌரவத்துக்காக போ, படிக்கவேன்னு சொன்னாங்க. என்னால் இது வந்து படிக்கவே முடியல, திணறிட்டு இருந்தேன். அரியர் கூட அதிக அரியர் மேம், ரொம்ப திணறிட்டு இருந்தேன். எல்லாமே எங்கள் அப்பா அம்மா விருப்பப்படி தான், எது சொன்னாலும் அதை செய்வேன். இது ஒன்று தவிர தான் மேம் நான் விட்டுட்டேன். இந்த ஒன்று தான் நான் எங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்கல. நீங்களே வேணா எங்கள் அப்பா அம்மாட்ட கேளுங்க எல்லா பேச்சுமே. அதேமாரி எங்கள் குடும்பத்தில் வந்து இந்த பொண்ணு யாரையும் பார்க்க மாட்டேன், சைட்டை கூட அடிக்க மாட்டேங்க மேம். ஒரு இதாக தான் இருப்பேன், எல்லாத்தையும் ஒருத்தவங்கள்ட்டே இது பண்ணிக்கலாம் எல்லாமே அப்படின்ட்டு. குடும்பத்தில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, வந்தால் கூட ஒதுக்கிக்குவேன், ஒரு இதாக இருக்க மாட்டேன். எப்படி இவர்கிட்ட வந்து நான் இது இப்படி எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் எப்படி இந்த மாதிரி போய் விரும்பிட்டேன். எங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு நல்லா நேச்சுரல் தான்மா, இதில் என்ன அதிசயம் இருக்குது? நேச்சுரலாக நடக்கிறது தான் இதெல்லாம். எங்கள் குடும்பத்துலலாம் யாருமே இப்படி லவ் பண்ண மாட்டாங்க மேம். யாருமே லவ் மேரேஜே கிடையாது. நான் ஒருத்தி தான் மேம் லவ் மேரேஜ். அப்புறம் வந்து எங்கள் அப்பா அம்மா ஆசைப்பட்டு தான் எல்லாமே செஞ்சுட்டு வந்தேன். எங்கள் அம்மா கூட ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இப்படி பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது, வெளில போயிட்டு இருக்கும்போது தேட்டருக்கு ஃபர்ஸ்ட் டைம் படத்துக்கு போனாங்க மேம். அப்போ தான் இந்த ஸ்கூலில் உள்ளவங்க. இவ்வளோ பயப்படுற அப்பா அம்மாக்கு எப்படி தியேட்டருக்கு ஹோட்டலுக்கு எல்லாம் போகிறதுக்கு தைரியம் வந்தது உனக்கு? பயப்படலன்னா அப்போ ஒரு இதாக இருந்தேன், ஆசை வந்துருச்சு. ஆசையில் சந்தோஷமாகவும் இருந்தேன். நம்ம விரும்புகிறோம் போகிறோம், அப்பா அம்மாவை சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் எனக்கு அப்போலாம் இருந்துச்சுங்க மேம், ரொம்ப தைரியம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 6 மாதமாக போயிட்டு இருக்கும்போது நான் படத்துக்கு போயிருந்தேன். மொதல் படத்துக்கு போயிருந்தோம். போகும்போதே அன்றைக்கி மாட்டிக்கிட்டேன், அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஸ்கூலில் யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, உங்கள் பொண்ணு இந்த வாத்தியாரோட இருக்காங்க, அந்த ஸ்கூலோட வாத்தியார் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மா நேராக காலேஜுக்கு வந்து என்னை அரைஞ்சாங்க. இந்த மாதிரி மானத்தை வாங்கிட்டே, அசிங்கப்படுத்திட்டே, எப்படி சொல்லி என்னையும் பேசினா அவங்களையும் பேசினாங்க. உன்னை வீட்டுக்கு விட்டது தப்பாக போச்சு அப்படின்ட்டு ஒரு 2-3 மாதமாக அப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்க, டச் இல்லாமல் இருந்தாங்க. அப்புறம் தம்பி வந்து இடையில ஒரு நெருங்குற டைம், பப்ளிக் நெருங்குற டைம் மேம். இப்போ அம்மா வந்து அந்த பையன்கிட்ட பேசினாங்க, பார்த்துக்கோ போ, ஒன்று சும்மா பட்டும் படாத மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா கிளாஸ் டீச்சர்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, தம்பி தான் பேசிட்டாங்க. அப்போ என் பிரச்சனை தெரிஞ்சும் அம்மா பேசுகிறாங்க, தம்பின்னு சொல்கிறாங்க, அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கு பிள்ளைக்கு அப்படின்னு, நம்ம அப்பா மட்டும் தான் சமாளிக்கணும் அப்படின்னு அம்மாட்ட இடையில கேட்பேன்.
என்னையும் கேட்பாங்க, என்ன அந்த பையனை இன்னும் விரும்பிட்டு இருக்கியா, போயிட்டு இருக்கியா அப்படிலாம் கேட்பாங்க. இல்லைம்மா விரும்புகிறேன் தான், நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நான் அப்பாவை சம்மதிக்கிறேன், நீயாச்சும் உங்கள் அப்பா வச்சு, நீயாச்சும் அப்பா வச்சு அசால்ட்டாக அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்களே. சரி அப்பாவை மட்டும் தான் நம்ம சமாளிக்கணும் பிள்ளைக்கு, அம்மாவை கூட சமாளிச்சிட்டாங்கன்னா அம்மா கூட சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு தைரியத்திலே நான் இருந்தேன் மேம். இப்படியே ஒரு 3 வருஷமாக போயிட்டு இருந்துச்சு. 3 வருஷம். 3 வருஷம். அப்போ நீ எப்போ லவ் பண்ண ஆரம்பிச்ச? நான் ஃபஸ்ட் இயர் மேம், காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேயே. காலேஜ் ஃபஸ்ட் இயர்னா ஒரு 2 மாதம் 3 மாதம். அதுதான் திணறி இருக்க, அதனால தான் அரியர்ஸ் வந்திருக்கு. ஆமாங்க மேம். அப்போலேருந்தே ஒரு இதாக இல்லைங்க மேம். இருந்தாலும் அது எனக்கு படிக்கவும் அந்த இதெல்லாம் வராதுங்க மேம். பிஇ வந்து அதே மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி சுத்தமாக இதாக இருந்தேன் மேம். சரி, அப்புறம் இப்படி போயிட்டு இருக்கும்போது 3 வருஷம் போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க மேம். எங்கள் வீட்டில் வேற இடத்துல. எங்கள் அம்மாவுக்கு தெரியும், ஆனால் எங்கள் அப்பாவுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. அவரும் வரப்போ பேசிட்டு தான் இருந்தார், நல்ல பையன், வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க. அம்மா பேசும்போது மட்டும் என்னை கவனிப்பாங்க, என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு கவனிச்சிட்டு இருப்பாங்க. என்னை மாற்றிடலான்னு நினச்சிட்டு இருந்தாங்க மேம். பாசத்தினாலேயே மாற்றிடலான்னு ரொம்ப பாசம். எப்போ இருந்தாங்களோ அதை விட இன்னும் ஒரு நிறைய பாசத்தை காமிச்சாங்க பேச்சிலேயே கொண்டு. ஆனால் அம்மா ரொம்ப நல்லவங்க மேம். அம்மாவும் சரி அப்பாவும் சரி ரொம்ப ரொம்ப நல்லவங்க. எங்கள் அம்மா பேச்சையே கொண்டு வந்தாங்க. இல்லைம்மா நான் இதே தான் சொல்லிட்டு வந்தேன், இது ரொம்ப இதாகிட்டு இருக்குது, நம்ம பொண்ணு பார்க்க கரெக்டாக அந்த 3 வருஷம் கழித்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லது அப்படின்னு ஒரு மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்க. என்ன பார்க்க வரும்போது நான் அந்த மாதிரி சொன்னேன், இல்லைம்மா எனக்கு வேணாம்மா, நீ உனக்கு தெரியும்லம்மா அப்படின்னு. இல்லை உன்னை சும்மா பார்த்துட்டு போயிடுவாங்க, உன்னை வந்து வந்தவங்க உடனே எனக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லிட்டு போக மாட்டாங்க, எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் சொன்னாங்க. நான் தைரியமாக போனேன் மேம். சரி போகலாம் தைரியமாக, என்ன தான் பார்த்துடலாம், நம்மளை மீறி எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் தைரியமாக போனேன். பொண்ணு பார்க்க வந்தாங்க. என்னை உடனே அப்பயே பிடிச்சிருக்குன்னாங்க. ஆனால் என்னை பற்றி அவங்களுக்கு தெரியாது, மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க யாருக்குமே தெரியாது. உடனே அந்த நாளைக்கு நம்ம தட்டு மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. பேசும்போது சாயந்தரம் குடும்பத்தில் எல்லாரையும் ஒரு 10 பேர் கலந்து தான் பேசினாங்க. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எல்லாரும் வாங்க நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பேசலாம், போகலாம், வரலாம் அப்படின்ட்டு பேசும்போது நான் எங்கள் அப்பாட்ட நைட்டு சொன்னேன். நான் முடிவு எடுக்கும் போது எனக்கு ஒரு வார்த்தை கேட்டாங்க எங்கள் அப்பா, ஏன்னாம்மா பிடிச்சிருக்கா அப்படின்னு. உனக்கு பிடிக்கலப்பானே சொன்னேன். வேணாப்பா வேறு ஏதாவது பார்த்துக்கலாம், தள்ளி போடலான்னு மாரி வேறு ஏதாவது பார்க்கலாம்ப்பா அப்படின்னு. இல்லையே நீ வேணான்னு சொல்கிற, நல்ல குடும்பம், அம்மாவும் ரொம்ப அடம் பண்ணுது, எல்லாரும் சொல்கிறாங்க நல்ல ஃபேமிலின்னு, ஏன் நீ வேணாங்கிறக்கும் போது நான் அம்மாட்ட கேட்டேன், தனியாக போய் கேட்டேன். அம்மா நான் போய் சொல்ல போகிறேன், அப்பாட்ட போய் சொல்ல போகிறேன் அப்படின்னேன். இல்லை நீ சொல்லக்கூடாதுன்னாங்க. இல்லைம்மா இது தலைக்கு மீறி போகுது, நான் இன்னொருத்தவனை கட்டிட்டு என்னால் வாழ முடியாது, எனக்கு அவரை தான் வேணும், இன்னொருத்தவனை கட்டிட்டு என்னால் சுத்தமாக வாழ முடியாதுன்னு அழுதேன். இல்லை முடியாது, உனக்கு இப்போ அப்படி தான் தெரியும், நான் கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு நீனே சந்தோஷமாக இருப்பேன்னு சொன்னாங்க. இல்லைம்மா நான் போகிறேன்னு சொல்லி ஏஞ்சி போனேன். எங்கள் அம்மா நான் ஏஞ்சி போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாட்ட கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, வேறு அந்த பையனை விரும்புதாங்க. உடனே எங்கள் அப்பா டாட்டு போட்டுன்னு உடனே அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன், நான் வரேன்னு சொல்லு, டாட்டு போட்டுன்னு ரொம்ப இது பண்ணாங்க மேம். இதை கட்டி போடு, ரூமில் அடைச்சி போடு, இதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கெட்ட வார்த்தையில் பேசிக்கிட்டு அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப அசிங்கமாக என்ன பேசினாங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. இல்லைம்மா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்திக்கிட்டேன் மேம். ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணவே முடியல மேம், புரிய வைக்கவும் முடியல. எங்கள் அப்பா அசிங்கமாக பேசுகிறாங்க. எங்கள் அம்மாவும் இல்லைங்க விடுங்கன்னு அடக்க தான் பார்த்தாங்களே, எனக்கு நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நான் ஓப்பனாகவே கத்தி சொன்னேன், அப்பா மாரி தான் அவரும் நல்ல தகுதியானவர் தானம்மா, என்னம்மா வசதி இல்லை, அப்போ வசதியாக இருந்தால் கட்டி கொடுத்துருப்பில்லம்மா கண்டிப்பான்லாம் கேட்டேன். எதுக்குமே அவங்க வந்து கொஞ்சம் அசரவே இல்லை. அதனால் நான் அமைதியாகவே இருந்தேன். ஓடி போகாத அளவுக்கு நான் இருந்தேன். ஓடி போகக்கூடாது, இவங்களை விட்டு நம்ம போயிட்டோன்னா அவ்வளோதான், இவங்களோட பர்மிஷனோடு நம்ம சேர்ந்து சம்மத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு இதில் தான் மேம் நான் இருந்தேன். தெளிவாக இருந்தேன் மேம். எனக்கு எங்கள் அப்பாவும் வேணும், இவங்களும் வேணும், எங்கள் அப்பாவும் வேணும். ஃபஸ்ட் நாள் அப்படி தான் ரூமில் வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் பெரியம்மா வந்து சொன்னாங்க எங்கள் அம்மா கிட்ட, ஜெயா அவளை நம்பாத, நீ ஒரு துளி கூட நீ நம்பாத, அவள் வந்து அந்த பையனை தான் கட்டிக்குவா. நான் வந்துட்டு இப்போ தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். விடிய கேட்டோம் ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஏற்றுக்கல அப்படின்னா கேட்டாங்க மேம், இடையில நீ என்ன தப்பு பண்ணியா, ஏதோ நீ பண்ணியிருக்கிற, அப்போ தான் அவனை விட மாட்டேங்கிற அப்படின்னு. நீங்கள் தாராளமாக என்னை ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போங்க, அப்போ அப்படி பண்ணியிருந்தா நீங்கள் சேர்த்துருப்பீங்களான்னு கேட்டாங்க மேம். அடித்தாங்க, நல்லா அடித்தாங்க. அப்போ அப்படி பண்ணியிருந்தா நீங்கள் ஏற்றிருப்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் ஏற்றிருப்பீங்கன்னு கேட்கும்போது நல்லா அடித்தாங்க. அடிலாம் நிறைய வாங்கினேங்க மேம். அப்புறம் கேட்கும்போது ஜெயா நீ நம்பாத, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன், அவன் அந்த பொண்ணு கட்டாமல் இது இதாகாது அப்படின்லாம் எங்கள் அம்மா தனிப்பட்ட முறையில் சொன்னாங்க. எங்கள் கூட நிறைய பேர் பாதுகாப்பில் இருந்தாங்க. எங்கள் பெரியம்மா பெரியப்பா வந்து அந்த கழுதையை கட்டி கொடுத்துரு,
உனக்கு எனக்கு இந்த சம்மந்தம்னு சொல்லி கட்டி கொடுத்துரு, எதுவும் பிரச்சனை பண்ணாதன்னு சொல்லும் போது இவங்க இப்படி சொல்கிறாங்க. இவங்க பொண்ணெல்லாம் நல்லா கட்டி கொடுத்துட்டு நம்ம பொண்ணை இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவோட அண்ணன் வீட்டுக்கு என்னை அழைச்சிட்டு போயிட்டாங்க மேம். அவங்க அம்மாவோட கூட பிறந்தவங்க வந்து 3 அண்ணன் தம்பிங்க 5 பேர். அவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அதுதான் மேம் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க என்னை அழைச்சிட்டு போய். ஏன்னா இவங்க கட்டி கொடுத்துருங்கிற மனப்பான்மையில் இவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க வந்து எங்கள் அப்பா அம்மா தவிர்த்துக்கிட்டாங்க, ஒதுக்கிக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு என் பொண்ணு தானே வாழ்க்கை, இவங்க ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, சரின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அதை அனுபவிக்கிறது யாருன்ட்டு எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா அண்ணனோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அழைச்சிட்டு போகும்போது தான் மேம் ஆரம்பித்தாங்களே ரொம்ப டார்ச்சரு, அடி, ஒத்துக்கலைன்னா அடி. நீ நாளைக்கு இல்லை இந்த பையன் இல்லையா, அத்தை பையனை கட்டி வைக்கிறேன், ஒத்துக்கோ. நான் சொல்லிட்டேன் அந்த பையனை ஏன்னா நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன். கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க? மாடி மேல நின்று குதிச்சிடுவேன்னு சொல்லி சண்டை போட்டீங்களா? ஆமாங்க மேம். அப்போ நீங்களும் பிளாக்மெயில் பண்ணிருக்கீங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணது அப்புறம் தான் மேம் நான் அந்த முடிவு எடுத்தேன். நான் அப்போ சொன்னேன், இவங்க அடிக்கிறது பண்ணுறதெல்லாம் பார்த்து சாப்பாடு போட்டு அடிக்கிறாங்க மேம். என்ன பண்ணுவாங்க? என்னை போட்டு எங்கள் அப்பா போட்டு என்னை மிதிக்கிறது, வயிற்றுல போட்டு மிதிக்கிறது. ஒத்துக்கிறியா இல்லையா, நீ அவனை நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா ஓப்பனாக சொல்கிறேங்க மேம். என்கிட்ட வந்து இப்படி சொல்கிறது எங்கள் அம்மா அப்பா ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு அவருக்கு போய் தனியாக ஃபோன் அடிச்சுக்கிட்டு எங்கள் அப்பா அம்மா பேசும்போது எங்கள் அப்பா கூட உள்ளவங்க அண்ணன், எங்கள் அம்மாவோட அண்ணன், அக்கா தங்கச்சிங்கலாம் தனியாக போய் அந்த பையனுக்கு ஃபோன் அடித்து உன்னை கொண்டு போடுவோம், நீ நான் ஃபோன் போட்டு கொடுப்போம், நீ என் பொண்ணுக்கிட்ட வந்து நீ வேணான்னு சொல்லணும், இல்லைனா உன்னை கொண்டுடுவோம் அங்கே பேசிவிட்டு என்கிட்ட வந்து நல்லவங்க மாதிரி பேசி இந்த மாதிரி இல்லை அந்த பையனும் உன்னை வேணான்னு சொல்லுவான் பாரு பேசு அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட பேசுறதுக்கே தயங்குறாரு மேம். அவர் ஃபோன் போட்டு கொடுக்கும்போது இல்லை சௌமியா உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ கேளு பேசிட்டு இப்படியே தான் அமைதியாக பேசுகிறாரு, அழுகுறாரு, அமைதியாக பேசுகிறாரு. என்ன ஏதோ ஒரு தப்பு நடக்குது, இப்படி சொல்ல மாட்டாங்களே என்ன ஏதுன்ட்டு. இல்லை ஆனால் அவர் கடைசி வரையும் எனக்கு அவர் பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க மேம். கடைசி வரையும் அவர் என்னை விட ஏதோ மிரட்டல் பண்ணுறாங்க, ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு எனக்கு அப்பப்போ ஒரு குடும்பத்தை ஹெல்ப் பண்ணி தகவல் கொடுத்துட்டு இருந்தாங்க மேம். என்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் அங்கே வீட்டில் இருந்துச்சுங்க. அந்த பையனை மிரட்டுறாங்க, சௌமியா நீ கொஞ்சம் சுதாரிச்சிக்கோ. இந்த பொண்ணு அப்பப்போ எனக்கு தகவல் சொன்னான், இவங்க இப்படி நம்பாதன்னு. அதேமாரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உஷாராயிட்டேங்க மேம். அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் எல்லோரும் எனக்கு இது பண்ணுறீங்க, அங்கே ஒன்று பேசிக்கிட்டு இங்கே ஒன்று மிரட்டுறீங்க அப்படின்னு ஸ்பீக்கரில் போட்டு தான் மேம் எனக்கு ஃபோன் கொடுத்தாங்களே பேசுறது. இல்லை கடைசியில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அந்த பையன் வந்து விருப்பமே இல்லைங்கிற மாதிரி பேசினார் மேம். நான் நேரில் வர முடியாது, இவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ கேளு அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி பேசினார் மேம். எங்கள் மாமா எல்லோரும் போட்டு என்னை அடிக்கிறாங்க, தாலியெல்லாம் ஒத்து எங்கள் அம்மா கொடுத்து 2 பேர்லாம் கொடுத்து ரூமில் அடைச்சி வச்சு தாலியை கையில் கொடுத்து இந்த தாலி வாங்கிட்டு போய் இதை கட்டிக்கப்போ, என் தாலியை எடுத்துட்டில்லடி, என்னடி தப்பு பண்ணியா, ஏதாவது தப்பு பண்ணியா சொல்லு ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி கேட்டாங்க. அப்பா வந்து என்ன கேட்டாங்க, எனக்கு இதை விட என்ன கோவம் அப்படின்னா அந்த பிரச்சனை அடிக்கிறாங்க, என்னை போட்டு சாவடிக்கல. அதான் மேம், நீ வந்து அந்த பையனை கட்டிக்கிட்டீங்கன்னா நான் உன்னை வந்து சாவடிச்சிட மாட்டேன், அவனை வந்து நான் சாவடிப்பேன் இப்படின்னு பேசும்போது என்னை வயிற்றுல போட்டு மிதிக்கிறாரு மேம் எங்கள் அப்பா. நான் இப்போ என்னன்னா ஒரு அடி கூட அடித்தது கிடையாது மேம் எங்கள் அப்பா. அதை விட எனக்கு என்னன்னா ஒரு 7 ஆம்பளைங்க மேம், எல்லாம் எங்கள் முறை உள்ளவங்க தான். அண்ணன் எங்கள் அப்பாவோட எனக்கு மாமா, அத்தான், சித்தப்பா இந்தமாரி உள்ளவங்க. நீ இந்த பையனை விட்டுட்டு இன்னொரு பையனை கூட நீ கட்டுவ, எல்லாருக்கும் தெரியும் மேம். சொன்னதெல்லாம் அசிங்கமாக பேசினார் மேம். அது ரொம்ப இதாகிடுச்சு மேம் எனக்கு. அப்போ அம்மா மயக்க போட்டு விழுந்துட்டாங்க மேம். உங்கள் அம்மா செத்து கிடக்கிறா, அவன்கிட்ட எடுத்துக்க நிற்கிறியா, போ அவன்கிட்ட போய் பிள்ளை வாங்கி எடுத்துக்கிட்டு நிற்கிறியா அப்படின்னு ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாரு மேம். அப்பா பொறுமையாகவே இருந்தேன் மேம். இப்படி பேசுகிறாங்களே பொறுமையாகவே இருந்தேன். எங்கள் அப்பா வேணும் நீங்களும் வேணும், அப்போ கூட விட்டு கொடுக்காம தான் மேம் சொன்னேன், என்னை விட்டுடுங்க. அப்புறம் கடைசியில் இப்படி பேசும்போது அசிங்கமாக பேசும்போது நான் சொன்னேன், என்னை விட்டுடுங்க, நான் அந்த பையன்கிட்ட போகிறேன், நீங்கள் எனக்கு யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லும் போது எங்கள் அம்மா ஒரு பக்கம் மயக்கப்பட்டு விழுவுறாங்க. எங்கள் அப்பா என்னென்னு கத்துறாரு. எங்கள் அம்மாவோட அண்ணா நெஞ்சொலி மாரி இது பண்ணுறாங்க. அப்படியே அவங்களுக்குள்ளே ஒரு இதாகி இப்படி ஹாஸ்பிட்டல் போகிறது. நான் கிளம்பி இருந்துட்டேன் மேம். என்னை விட்டு உன்னை என்ன சொல்லி எல்லாரும் சேர்ந்து உனக்கு சொல்லியான்னு எங்கள் அம்மா அப்படியே விழுதுட்டாங்க மயக்க போட்டு. அது எல்லாம் நடிப்பு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு மேம். எல்லாரும் நடிக்கிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க, இவங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் மேம் நான் அப்படியே அமைதியாகவே இருந்தேன். அவங்கள விட்டுட்டாங்க, அடிக்கிறாங்க, கொள்றாங்கன்னு எங்கள் பெரியம்மா என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்கன்னு சொன்னேன்னா மேம். அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி தெரியாமல் பேசினேன், பெரியம்மா எப்படியாவது என்னை கூட்டிட்டு போயிடுங்க பெரியம்மா, என்னை போட்டு அடித்து கொள்றாங்க பெரியம்மா, ஒத்துக்கணும், ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்து நிற்கணும் அந்த பையனை, நான் சொல்கிற மாப்பிள்ளையை கட்டிக்கிறதுக்காக நீ ஒரு 1/2 மணி நேரமாவது நிற்கணும் அப்படின்னு போட்டு என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க பெரியம்மான்னு சொல்லும் போது எங்கள் பெரியம்மா வந்து என்னை கூட்டு போகிறதுக்கு நின்னாங்க. அது
அதை அழைச்சிட்டு வா, எங்கள் கூட பாதுகாப்பு இருக்கட்டும், அது போட்டு பண்ணுறாங்க கொள்றாங்க அப்படின்னு எங்கள் பெரியப்பாட்ட சொல்லும் போது ஏன்னா அங்கே ஒரு 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 வாரம் அவங்க வீட்டில் தான் மேம் வச்சுருந்தாங்க. எங்கள் பெரியம்மா டீசெண்டாக நடந்துக்கிட்டாங்க மேம். இதை பற்றி எதுவுமே கேட்கல. இந்த பிரச்சனை தெரிஞ்ச பிறகு என்னம்மா என்ன மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு எதுவுமே கேட்காம ஒரு ஒரு இதாக இருந்தாங்க, ஃப்ரெண்டாக இருந்தாங்க. ஃப்ரெண்டானா சப்போர்ட்டும் பண்ணலை எங்களுக்கு, ஒரு சப்போர்ட்டாக எதுவுமே கேட்காம இருந்தாங்களா. கேட்கும் போது எனக்கு அங்கே தான் போகணுன்னு இருந்துச்சு. இவங்களாம் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க மேம், அடிக்கிறாங்க மேம், அப்பா வயிற்றுல போட்டு மிதிக்கிறாரு மேம். ஒரு மாதிரி ஆயிட்டேன் மேம். தம்பி என்ன சொன்னான்? தம்பி வந்து என்னை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க மேம். அதான் இவ்வளோ அடம் பண்ணதில்ல, அதை அடித்து ஏன் இவ்வளோ பாவத்தை இது பண்ணிக்கிறீங்க, இப்படி பாவத்தை சேர்க்காதீங்க, ஆனால் கட்டி வைங்க அப்படின்னு தான் மேம் சொன்னான் கடைசி வரையும். என் தம்பி ரொம்ப நல்லவன் மேம். எங்கள் குடும்பத்துலேயே ஒருத்தர் தான் மேம் சப்போர்ட் பண்ண, வேறு யாருமே சப்போர்ட் பண்ணலை. சொன்னா அதை போட்டு அடிக்காதீங்க. நான் யார்ட்டும் இப்படி அடி வாங்கினதில்லை மேம். எங்கள் அப்பா அம்மா அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, எல்லாத்தையும் அடி வாங்க விட்டாங்க மேம். கொடூரமாக அடிச்சாங்க, எல்லாத்தையும் என்ன கேளுங்க, எல்லாரும் போட்டு பிரிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் செத்துடணும்னு முடிவு வந்தேன் மேம். அதுக்காக தான் பெருமா வீட்டுக்கு போனேன். எங்கள் வீட்டு மாடியிலேருந்து குச்சா தானே இவங்க நினச்சி அழுவாங்க, கௌரவம் வந்து காப்பாத்துச்சான்னு நினைப்பாங்கன்ட்டு நடிச்சிட்டு இருந்தேன். இதுக்கு பெரியமாவும் எதுவும் கேட்கல, என்னம்மா நினைக்கிற போகிறேன்னு எனக்கு தொல்லையே பண்ணலை. நான் லெட்டரில் மட்டும் எழுதி வச்சுக்கிட்டு மாடியில் உடனே ஓடிட்டேன். உங்களுக்கு தெரியாத மாதிரி ஓடி போய் நின்னேன் மேம் மொட்டை மாடியில். அது வந்து விழுந்தா பொழைக்கவே முடியாது. நான் அப்புறம் நடிக்கலை ஒன்றும், இப்படி விழுந்தாவது நம்ம ஏற்றுப்பாங்கன்னு. அங்கேருந்து விழுந்தா உயிர் போகணும், இவங்க அழுவணும், என்னை அடிச்சுக்கிட்டு என் பணத்தை அடிச்சுக்கிட்டு இவங்க அழுவணும், கௌரவம் வந்து காப்பாத்துச்சா, எப்பயோ எவ்வளோ தூரம் சொன்னாலே ஒத்துக்கிட்டோமா நம்ம அப்படின்னு நினச்சி அவங்க வேதனை படணும்னு போய் நின்னேன். எங்கள் பெரியம்மா அவங்க கால் முடியாதவங்க ஓடி வராங்க மேலே வந்து, நீ மட்டும் செத்த கண்டிப்பாக சொல்கிறேன்டி, நான் சாவண்டி, நீனும் சாவன் நானும் சாவன் அப்படியே சொல்லிகிட்டே ஏறி வந்து என்னை பிடிக்கிறாங்க. பிடிச்சி இப்படி தள்ளி விட்டாங்க கீழே, இந்த பக்கம் இல்லாமல் அந்த பக்கம் என்னை காப்பாற்றி அடிக்கும் போது எங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் ஃபோனை போட்டு கூப்பிடும் போது நல்லா அடிச்சிட்டாரு காதில், வேகத்தில் கோவத்தில் நல்லா அடித்து காது ஜவு கிழிஞ்சிருச்சு. ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்து இவ்வளோ ஓட்டாங்க மேம். அந்தளவுக்கு கிழிஞ்சி அடின்னு அடிக்கிறாங்க. நீ என்ன அப்பா மேம், ஏன் நான் அந்த முடிவை எடுத்தேன்னா அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க மேம். என் வீட்டுக்காரோட குடும்பத்தை போட்டு நான் தான் பண்ணேன் தப்பு, அவங்கள போட்டு பண்ணுறாங்க. எனக்கு நேராகவே உன்னை கொண்டுடுவான், காரை ஏற்றி உன்னை கொல்லுவான், காரில் கூப்பிட்டு எனக்கு என்ன அடியாள் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா, பேசுறதுக்கு இல்லை நினச்சிட்டு இருக்கியா, உன்னை கண்டிப்பாக நாங்கள் சாவடிப்போம். சரி, அப்புறம் என்ன நடந்தது? அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்தமாரி பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் பெரியப்பா வந்து ஒரு வார்த்தை சொன்னார், இது சாவர முடிவுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் அந்தளவு டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க, இது மேலே யாராவது கையை வச்சிங்க அப்படின்னா நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், என் தம்பின்னு கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு. அந்த 2 மாதம் வரையும் என்னை ஒரு எதுவுமே பண்ணலை மேம், இந்த ஒரு டார்ச்சரும் பண்ணலை. எங்கள் அம்மாவும் விட்டுட்டாங்க. அப்படியே ஏன்னா எனக்கு கூட துணைக்காக தான் இருந்தாங்க நிறைய பேர், என்னை யாராவது ஓடி போயிடுவாளா இல்லை ஏதாவது பண்ணுவாளா அப்படின்ட்டு. அப்போ காலேஜ்லாம் முடிஞ்சிருச்சா அவங்களுக்கு? இல்லை, அப்போ காலேஜ் இருந்துச்சு மேம். காலேஜ் கூட என்னை அனுப்புனாங்க மேம். இடையில இந்த பிரச்சனை இருந்தும் என்னை அனுப்புனாங்க. எங்கள் அம்மா என் கூட வந்து தங்கியிருந்தாங்க. நான் காலேஜ் எக்ஸாம் எழுத வரையும் என் கூட வந்து தங்கினாங்க, போனாங்க. நான் அப்போ தெரியாமல் காலேஜில் போய் பேசுவோம் மேம். தங்கினாங்கன்னா எப்படி தங்குவாங்க? ஹாஸ்டல்லையா? ஹாஸ்டலில் நான் ஒரு ரூம் எடுத்துருந்தேங்க மேம். ஒரு ரூமில் தான் நான் இருந்தேன். அந்த ரூமில் இருக்கும்போது ஒரு அவசரமாக தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. அவங்க தான் எனக்கு அடையாளம் கொடுத்தாங்க. 2 பேரும் மேட்சிங் கலர்லாம் போட்டிருக்கீங்க மேம். கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதனால மஞ்சள் போட்டிருக்கீங்க? இல்லை மேம், மங்களகரமாக போகணும். எப்போ கல்யாணம் ஆச்சு மேம்? நேத்தி. எங்க? வடபாண்டி. உங்க பேரு? ராஜ்குமார். சரி, இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சரிங்க மேடம். சரி, இப்போ மேலேருந்து குதிக்க பார்த்தா அதெல்லாம் தெரியுமா? அதுக்கப்புறம் என்னாச்சு தம்பி? ஆக்சுவலாக இந்த பொண்ணு என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தது மேடம். எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் இவங்கள விட இவங்க அப்பா அம்மா என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இவங்க அப்பா அம்மா இவங்க தம்பி எல்லாமே என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. என்னால் அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த பொண்ணை நான் எவ்வளவோ சொன்னேன், இல்லைம்மா வேணாம், நமக்கு வந்துட்டு வேணாம், அவங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்க இது மேலே எவ்வளோ பாசம் வச்சுக்கிறாங்க, சௌமியா மேலே ரொம்ப பாசம் வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த பாசத்தை பார்க்கல என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இல்லைம்மா வேணாம், அவங்க ஸ்டேட்டஸ் உங்கள் ஸ்டேட்டஸ் வேறு, என் ஸ்டேட்டஸ் வேறு. 2வது வந்துட்டு எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுல அந்த மைண்ட்லேயே தான் மேடம் நான் ஃபுல்லாக இருந்தேன். எவ்வளோ கன்வெர்ட் பண்ணேன், நீ வந்துட்டு இல்லைம்மா அவங்க அப்பா அம்மா பார்க்குற பொண்ணு நீ பையனை கல்யாணம் பண்ணிக்கே, அப்போ லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவங்க இருந்துட்டு இல்லைங்க என்னால் மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அவாய்ட் பண்ணாலும் நினைக்கக்கூட என்னால் முடியவே இல்லை, அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூட என்னால் முடியாத அளவுக்கு அவங்களோட பாசம் எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கு அந்த அட்ராக்ஷன் இருந்ததா? உங்களால் அவளை மறக்க முடிஞ்சது? அவங்களுக்கு அவன் மேலே பாசமே வரலையா? பாசம் ரொம்ப இருந்துச்சுங்க, அதனால தான் நான் இப்போ வந்து இங்கே இருக்கேன் நான்ட்டு. சரி, அதுக்கப்புறம் அவ குதிக்க பார்த்தா அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிருச்சு எனக்கு. என்னடா நமக்காக நம்ம ஆக்சுவலாக நான் ரொம்ப இதாக இருந்து நம்மளால அந்த அளவுக்கு இன்னும் இருக்க முடியல. அவங்க மேலே அந்த அளவுக்கு என்னால் இருந்திருக்க முடியல. காரணம் அவங்க அப்பா அம்மா தான் என்னால். இவங்க அப்பா அம்மா இருக்கிற பாசத்துக்காக என்னால் வந்துட்டு நான் சரி விட்டு கொடுத்து போகலான்னு தான் நான் நினச்சேனே தவிர, இல்லை என்னன்னாலும் ஆகட்டும் நான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் இருந்ததே கிடையவே கிடையாது. அதனால தான் மேடம் என்னால் அந்த மாதிரி இது சரி, பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன? யார் இந்த விவரம் எல்லாம் சொல்லுவாங்க இவங்க வீட்ல நடக்கிறதெல்லாம்? இவங்க வீட்டுல உள்ளவங்களே எப்பயாவது ஒரு phone தடவை பண்ணாங்க சொல்லிட்டு ma'am. இருப்பாங்க மேடம். என் வீட்டில் உள்ளவங்களே என் பொண்ணு அதை சேரா அதை சேரா, நீ வந்து சொல்லுடா நேரில் வாடா அப்படிலாம் என் சரி, குடும்பத்தில் அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்லுங்க. ஒரு பொண்ணு பார்க்க வந்தாங்க இவங்கள. அவங்க வந்து போகவும் தான் இவங்க இந்த மாதிரி முடிவுலாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் வந்துட்டு எந்த கான்டாக்டும் இல்லாமல் தான் அவங்க. அவங்கள மிரட்டினாங்களா? ஆமாம் மேடம். என்ன சொல்லுவாங்க? நான் வந்து பணம் கொடுத்துட்றேன், பணம் கொடுத்தலான் இருக்கோம், நீ வந்து விட்டுட்டு போ அப்படின்னாங்க. எனக்கு பணம் அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து இது கிடையாது, நான் அப்படி மட்டும் ஃபைனும் கிடையாது, எனக்கு சம்பாதிக்க தெரியும், நான் உங்கள் பணத்தை வச்சு நான் எதுவும் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன். எனக்கு பணம் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை, உங்கள் பொண்ணை நீங்கள் வந்து சமாதானப்படுத்தி நீங்கள் வேறு ஒரு இடத்துல கல்யாணம் பண்ண முடியாது, தாராளமாக கட்டி கொடுங்க, நான் வேணாம், அதுக்கு நான் இடைஞ்சலாக இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நான் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட இன்னமும் பேசவே இல்லை. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? எப்போ முடிவு பண்ணீங்க? எப்போ வெளியே வந்தீங்க? இப்பயாங்கம்மா சரி, அதுக்கப்புறம் 6 மாதம் இந்த பிரச்சனையில நீ எக்ஸாம் எல்லாம் எழுதின? எக்ஸாம்லாம் எதுனா எங்கள் அம்மாவும் கூட தங்கியிருந்தாங்க, என் கூட தங்கியிருந்தாங்க. இதில் ஆனால் கொஞ்சம் செய்வனெல்லாம் செஞ்சாங்க மேம், செய்வனெல்லாம் இன்னுமே செஞ்சாங்க. என்னோட பெட்டு கீழே வச்சுக்கிட்டு அப்போ நான் பேசும்போது தான் இவர்கிட்ட சொன்னேன், ஏங்க செய்வனெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் ஒரு கால் வந்து முடியாமல் போயிடுச்சுங்க மேம். நொண்டி நடந்தார் மேம். அப்போ சாய்பாபா கோயில் மேலே எனக்கு ரொம்ப இந்த செய்வனை செஞ்சதெல்லாம் நான் எங்கள் அம்மா எங்கெங்கே வச்சுருக்காங்கன்னா எடுத்து போய் கோயிலில் போட்டுன்னு டபார்னு வெடிக்குது மேம். அதுக்கப்புறம் தான் ஒரு காலை சரியாச்சு. இந்த ஒரு கால் அவங்க அம்மா கோவிலில் கொண்டு போய் போட்டீங்க? கோயிலில் போய் அந்த என்ன வச்சுருந்தாங்க அதில் கொட்டை, வெந்தயம், கடுகு, நூல், இன்னொரு இது வந்து சாம்பல். அதை என்ன பண்ணீங்க? அதெல்லாம் ஒரு சாய்பாபா கோயிலில் போய் அந்த நெருப்பு ஒன்று இருக்கும்ல, துண்ணூறு பூசிப்பாங்க, அந்த நெருப்பில் கொஞ்சம் போட்டால் அந்த கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்ட்டு நான் போட்டேன். டபார்னு வெடித்து கோயில் உள்ளவங்களாம் ஓடியாடுறாங்க, என்ன வெடிக்குது, என்னம்மா போட்டேன் அப்படின்னாங்க. நான் ஒன்றும் போடலங்க அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு காலே நடக்க ஆரம்பிச்சாருங்க. அது நொண்டி நடக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி, வீட்டில் இருக்கும்போதும் சரி. அதுக்கப்புறம் என்னன்னா நல்லா நடக்க ஆரம்பிச்சுட்டு நான் அப்புறம் ஒரு 6 மாதமும் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் மேம். இந்த பிரச்சனை நடந்த பிறகு உனக்கு எப்படி தெரிஞ்சது செய்வனை செஞ்சு வச்சுருக்காங்க? செய்வனை செஞ்சு வச்சுதான் நான் எங்கள் அம்மா குளிக்கும் போது நான் போனாங்களா, எங்கள் அம்மா ஏதாவது நான் சாய்பாபா வச்சுட்டு தான் பக்கத்தில் தூங்குவேன். எப்போயுமே குட்டி சிலை, இவர் வாங்கி கொடுத்த சிலை, இவர் இல்லைனாலும் அவர் இருக்காரேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வச்சு தூங்குவேன். அது இருக்கும்போது எங்கள் அம்மா ஏன் இதை வச்சு தூங்குறது, ஏன் வச்சு தூங்குறேன்னு சொல்லி கேட்பாங்க. எங்கள் அம்மா இப்படி கேட்கவே மாட்டாங்க, ஏன் இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. எங்கள் அம்மா இடையில ஏஞ்சி போயிருந்தாங்க, பாத்ரூம் போயிருந்தாங்க, ஏன் இப்படி கேட்குறாங்க அப்படின்ட்டு இப்படி தாவணி எடுத்து பார்க்குறேன், ஒரு பேப்பரில் இருக்குது மேம் இந்த மாதிரி. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு இன்ன வரையும் நான் அதை வந்து பார்த்துட்டேன், இவ எடுத்துட்டாங்கன்னு இன்ன வரையும் தெரியவே தெரியாது. எங்கள் அம்மா கிட்ட நான் கேட்கல, இது மாதிரி ஏமா என் சைவனை செஞ்சு வச்சிருக்கேன்னு நான் இது வரைக்கும் கேட்கவே கிடையாது மேம். அவ்வளோ மரியாதையாக இருப்பேன் மேம். எங்கள் அப்பாவும் நல்லாவே உண்மையே பாசமாக மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ரொம்ப பாசமாக. இப்பயும் மேம் நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க மேம். இது ஒன்று தவிர பாசமாக தான் மேம் வச்சுருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் எப்படி இந்த முடிவை எடுத்த? வெளியே வரதுக்கு முடிவுனா இவர் வந்து எங்கள் அப்பா அம்மா சம்மதிச்சாதான் நீ வெளில இது பண்ணிப்பேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன்னு இவர் இது பண்ணாரு மேம். பண்ண உங்கள் அப்பா அம்மா சம்மத்தோடு பண்ணுறேன், இல்லைன்னா நீ பண்ண வேணாம், நீ கல்யாணம் பண்ணிக்காம இரு, நான் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறேன், எப்போ சேரணுமோ சேர்ந்துக்கலாம் அப்படின்னு இவரும் சொன்னார் மேம். இவர் வந்து ரொம்ப இதாக இருந்தார், ஒரு தைரியமாகவே இல்லை. எங்கள் அப்பா அம்மாவும் என்னை இடையில கேட்குறாங்க, பொண்ணு பார்க்க ஏதாவது ஜாதகம் வந்தால் கேட்குறாங்க, என்னன்னு கேட்டு சொல்லு. இதே மாதிரியே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ அவனை தான் கட்டிக்கணும், அப்படி கட்டி வைக்கிற மாதிரி இருந்தால் நீ ஏஞ்சி வீட்டை விட்டு வெளில போயிடு. எங்கள் அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல். இந்த பொண்ணு வந்ததுக்கு காரணமும் நீ இரு, நாங்கள் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணால் கல்யாணம் பண்ணிக்க, இல்லைன்னா வீட்டை விட்டு போ அப்படின்னு உங்கள் அம்மா அடிக்கடி சொல்ல வீட்டை விட்டு போ, மண்ணலி வச்சிடுற, நாங்கள் எப்படியோ எங்களுக்கு என்ன பண்ண இல்லையா, எனக்கு இது இல்லையா, நாங்கள் இருந்துக்கிறோம் இல்லையா, நாங்கள் நீ இப்போ நீ சந்தோஷமா இருக்குன்னு தான் நினைக்கிறேன், அவனை தான் நான் இப்பயும் இல்லைன்னா ட்ரெஸ்ஸை அவுத்து போட்டு போவியா, மானம் மரியாதைங்கிறது ஒன்று இருக்குல்லன்னு எங்கள் அம்மா கரெக்டாக பேசுவாங்க மேம். தென்னன் தெளிவாக அப்படி ஒரு மாதிரி பேசுவாங்க, பதில் பேச முடியாத அளவுக்கு தெளிவாக பேசுவாங்க மேம். என்னால் பதிலே பேச முடியாது. எங்கள் அம்மாட்ட நான் அழுது காலை பிடிச்சி கூட கேட்டேன், அம்மா நீங்கள் வந்து ஒத்துக்குங்கம்மா, நீங்கள் உங்களுக்கே தெரியுமில்லம்மா, நீங்களே சொல்லுங்கம்மா, நீங்கள் அப்பாவை விட்டுட்டு இன்னொருத்தவங்களை போய் கல்யாணம் பண்ணிப்பீங்களாம்மா அப்படின்னா, பழகுறவங்க எல்லாத்தையும் நான் போயிருந்தேன்னா அப்படின்னாங்க எங்கள் அம்மா. இப்போ அந்த பையன் நல்லா வந்துட்டு நீ போகிற, அதேமாதிரி நான் நல்லா வந்துட்டு எல்லாத்தையும் போயிருந்தானான்னு மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன்கிட்ட என்னத்த அப்படி பார்த்தேன் போகிற
அப்படின்ட்டு என்னதான் கேட்டாங்க. இவர் ஒன்றும் கேட்கல மேம். இவர் வந்து ஒன்றும் சரி, பேசல. அதுக்கப்புறம் எப்படி முடிவெடுத்த அதை சொல்லு. அதுக்கப்புறம் நான் இவர் ஒரு இதா இல்லை. 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு இதே மாதிரி பிரச்சனை ஆரம்பிச்சாங்கன்னா என்னை வீட்டு விட்டு வெளிலவும் வர முடியாது. எங்க அப்பா அம்மா சம்மதிக்கிறதுக்கு யார் எடுத்து சொல்றதுக்கே இல்லை மேம் என் ஏன் குடும்பத்துல. நீங்க தைரியமா இருக்கல? தைரியமான இல்லை, எந்த சம்மதமும் இல்லாத போது என்னால் தைரியமாக வீட்டை விட்டு வெளியிலவான்னு கூட்டி போகிற அளவு முடியாது மேடம். என்னால் முடியாது. எனக்கு வந்துட்டு நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துட்டு இதெல்லாம் தாண்டி என்னால் வரவே முடியாது. என் ஃபேமிலி ரொம்ப சின்ன ஃபேமிலி. இது எல்லாத்தையும் பார்க்கணும். ரெண்டாவது அவங்க அப்பா அம்மாவும் நல்லவங்க தான். இந்த பொண்ணு வந்து நான் என்ன நினச்சேன்னா, இந்த பொண்ணு அவங்கள கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். இந்த பொண்ணு இவ்வளோ பிடிவாதமாக இருக்கு, இல்லை பொண்ணை விட வேறு என்ன முக்கியமாக போகுது அப்படின்னு நினச்சேனான்ட்டு. இவரும் தைரியமா இல்ல. எங்க அப்பா அம்மாவும் பண்ணி வைக்கிற மாதிரி இல்ல. எங்க அப்பா அம்மா சம்மதத்தோட இங்க யாராவது எடுத்து சொல்லுவாங்கல்ல, நீங்க கொஞ்சம் எடுத்து சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க. அந்த மாதிரி யாருமே இல்லைன்ட்டு வீட்டை விட்டு வெளில வந்தவன். எப்படி அது திடீர்னு எப்படி வீட்டை விட்டு வெளியில? திடீர்னு வீட்டை விட்டு வெளில வந்தேன்னா இவர் வந்து பண்ணிக்க மாட்டேன்னு இடையில சொன்னாரு மேம். வெயிட் பண்ணு அப்படின்னாரு. இவர் வெயிட் பண்ணி சொல்லி திரும்ப எனக்கு இப்ப இடையில வந்து திரும்ப ஜாதகம்லாம் வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஒரு மாப்பிள்ளை இப்ப தீபாவளிக்கு முதல் நாளே ஒருத்தர் வந்து இது மாதிரி மறுபடியும் பொண்ணு கேட்க ஆரம்பிச்சாங்க. நான் அதில் ஒட்டு எங்க அப்பா அம்மாங்க தெரியாது, நான் கேட்டதுலாம் ஒட்டு கேட்டேன். மாரி பொண்ணு பார்க்கலாம் அப்படின்ட்டு. திரும்ப பொண்ணு பார்க்க ஆரம்பிப்பாங்களே, திரும்ப நம்மளால அந்த பிரச்சனையை ஆரம்பிக்க முடியாதுன்ட்டு நானே வீட்டு விட்டு வெளிலன்ட்டேன் மேம். என்ன பண்ணாங்க? அன்னைக்கு நைட்டு வந்து நான் தூங்குன மாதிரி நடிச்சிருந்துட்டு 5 மணிக்கு வெளில எழுந்துச்சு வந்துட்டாங்க. அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியா? இல்லை மேம், இன்ஃபார்ம் பண்ணல. நான் வீட்டை விட்டு வெளில வந்த பிறகு தான் இன்ஃபார்ம் பண்ணேன். துணியெல்லாம் எடுத்துக்கிட்டியா? துணி எதுவுமே எடுத்துக்கல மேம். ஏன்னா வந்து ஏற்கனவே பரதேசி பையங்கிறாங்க. அதனால எதுவுமே எடுத்துக்காம போகணும்னு ஒரு நகையெல்லாம் என்ன பண்ண? நகையெல்லாம் ஒன்று கூட எடுத்துட்டு வரல. சரி, இப்போ அதை போட்டிருக்கிறது தான் மேம். எதுவுமே எடுத்துட்டு வரல. நான் வைராக்கியமாக தான் மேம் வந்தேன். சரி, 5 மணிக்கு கிளம்பிட்டு என்ன பண்ண? 5:30க்கு நானே கிளம்பி நைட்டி உள்ள ட்ரெஸ்ஸெல்லாம் உள்ளே போட்டு நைட்டி மட்டும் போட்டுக்கிட்டு வெளில வந்து அப்படியே அவுத்துட்டு பஸ்ஸுக்கு தேவையான ஒரு பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு நான் ஓடி வந்து ஆட்டோவை பிடிச்சி பஸ் ஏறி வந்துட்டேங்க. பஸ் ஏறி எங்கே வந்த? சென்னைக்கு பாதி தூரம் வந்துட்டு இருந்துச்சு மேம். அப்போ நான் இவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நான் இடையில தெரியாமல் ஃபோன் வச்சிருக்கேன், நீ வா, நான் வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன், இனிமேல் நீ என்ன பண்ண, நான் திரும்ப வீட்டுக்கு போக முடியாது, வா அப்படின்னு கூப்பிட்டேங்க. அப்போ எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு எதுவுமே புரியலை மேடம். எனக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு வேறு வெகுளியான பொண்ணு, வேறு தனியாக வேறு சென்னைக்கு வரேன்னு சொல்லுது. எனக்கு எதுவுமே புரியவே இல்லை. இவங்க அப்பா அம்மா நம்பர் என்கிட்ட இல்லை. ஃபஸ்ட்டு சப்போஸ் இருந்திருந்தா கூட இந்த மாதிரி ஏதாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது எப்படி இவ்வளோ பழக்கம் இருந்தது, அப்பா அம்மா நம்பர் இல்லை? இந்த பிரச்சனையில் எனக்கு அவங்க அப்பா அம்மா எனக்கு பார்த்தாவே பிடிக்காது, பேசவே பிடிக்காது அவங்க அப்பா அம்மா. என்ன இப்படி நம்மளே குடும்பத்தெல்லாம் கேவலமாக பேசிட்டாங்களே அப்படின்ட்டு வந்துட்டு அவங்க நம்பர்லாம் நான் அப்பயே பண்ணிட்டேன். அந்த பிரச்சனையிலேயே ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டு சரி இவங்க மட்டும் ஃபோன் பண்ணுவாங்க. இவங்க ஃபோன் பண்ணி இப்படி சொல்லவும், ஏமா இப்படி வந்தேன், இது எதுக்கு, ஏன் இந்த மாதிரி யாரை கேட்டு பண்ணுறேன், எதுக்கு உனக்கு இவ்வளோ தைரியம் உனக்கு? நீங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. அப்புறம் நான் அதுக்கப்புறமேட்டு இவங்க 6 மணிக்கு பக்கமாக ஃபோன், இவங்க வெளியில் வந்துட்டு பஸ்ஸு ஏறிட்டு ஒரு பாதி தூரம் போனதுக்கப்புறம் பண்ணுறாங்க. சென்னையில் உனக்கு என்ன தெரியும், நீ பாட்டுக்கு சென்னை போகிறேங்கிறியே, வேகமாக போறியே, உன்னை வேறு யாராவது பண்ணிட்டாங்க, நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஒரு மாதிரி பயம். ரொம்ப எழுந்த உடனே ஃபோன் பண்ண உடனே ஒரு மாதிரி, நான் ஆக்சுவலாக நான் ஸ்கூலுக்கு தான் புறப்பட்டு இருந்தேன். அந்த டைம் எழுந்த உடனே சரின்னு யதார்த்தமாக கிளம்பும் போது ரிங்காகவும் என்ன பண்ண, நான் அப்படி பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறேங்க, எனக்கு தெரியாது, நீங்கள் வருங்க அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணீங்க? எனக்கு அப்புறமேட்டு சரி எங்கே போயிட்டு இருக்கிற, இருமான்னு அதெல்லாம் முடியும். நான் பஸ் ஏட்டேன், இறங்குன்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். நல்லா குடிச்சுன்னா வந்துட்டு நீ இறங்குமா ஃபஸ்ட்டு, வந்து போகாத, இறங்குன்னு. அதெல்லாம் முடியாது, நம்மட்டு வீட்டுக்கு போனால் என்னை எப்படி சேர்த்திப்பாங்க, நீ வந்துடு அப்படின்ட்டாங்க. அப்புறம் டக்குன்னு நான் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு நான் கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பக்கத்தில் வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மாதிரி போகிறாங்க, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. யார்கிட்டையும் எதுவுமே சொல்லவே கிடையாது, யாருக்குமே எதுவுமே தெரியாது. வீட்டில் யாரெல்லாம்? நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு போயிட்டு சரி இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் நம்ம காரில் போயிட்டு இந்த பொண்ணை போயிட்டு கூப்பிட்டு நீ எங்கேயும் போகாத. உங்கள் வீட்டில் அப்பா அம்மாட்டையும் சொல்லலை? அப்பா அம்மாட்ட யார்கிட்டையும் சொல்லவே. எங்கே இருக்காங்க இப்போ? அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. அண்ணன் திருப்பூரில் இருக்கிறாங்க. அண்ணன் சரி, அப்பா அம்மா இப்போ உங்கள் வீட்டில் இருக்காங்க. ஆமாம். உங்கள் வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு? காரில் ட்ராவல் பண்ணால் ஒரு 2 ஹவரில் போயிடலாங்க. உங்கள் 2 பேரோட வீடா? ஆமாம், எங்கள் 2 பேர்த்து வீட்டில். அவ்வளோ டிஸ்டன்ஸா? சரி, இப்போ கிளம்பி வந்துட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போங்க நீங்கள் ஒரு சென்னைக்கு 4 நாள் ஆகுது மேம். தம்பி இந்த பக்கம் வாங்க. இப்போ எங்கே மீட் பண்ணீங்க சென்னையில் வந்துட்டு? விழுப்புரத்தில் இறங்க சொல்லிட்டாங்க. விழுப்புரத்தில் இறங்க சொல்லிவிட்டு அப்புறமேட்டு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இவங்களை கூட்டிகிட்டு நான் வந்து இந்த மாதிரி சொன்னேன், என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லி. விழுப்புரத்தில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணீங்க? 1 மணி நேரம் 2 மணி நேரம். அதுக்கப்புறம் தனியாக பஸ் ஸ்டாண்ட்லேயே? பிரச்சனை எதுவும் இருக்குல்ல? எதுவுமே சேஃபாக உள்ள இடத்துல நீங்கள் வந்து மீட் பண்ணிட்டீங்க. மீட் பண்ணிட்டு எங்கே போனீங்க? அப்புறம் சென்னை தான் மேடம் வந்தோம். சென்னை ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் மேடம். கோயிலுக்கு போய் தாலி கட்டிட்டு. வணக்கம்மா, வணக்கம், வாங்க, பார்த்து வாங்க. என்னடா குறை வச்சேன் உனக்கு? என்ன குறைய வைக்கல தம்பி உனக்கு? நான் அம்மாவா?
எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பெரிய ஆளாக ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நான் இப்படி ஒன்று பண்ணிட்டேடா. அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமா உனக்கு? என்னாச்சுமா வீட்ல இவர் வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை ஆயிடுச்சா? ஆமாங்க மேடம். என்னாச்சு? அப்பா வந்து ரொம்ப இது பண்ணாருங்க மேடம். இவங்க அப்பாவா? அப்பா அம்மா வந்து ரொம்ப இது பண்ணி ரொம்ப மிரட்டினாங்க மேடம். இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஜாதியில் வந்து இவனுக்கு நல்ல பொண்ணா கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன எந்த குறையும் வைக்கலைங்க மேடம் இவனுக்கு. அவங்க அப்பா என்ன சொல்றாரு வந்து? அவர் வந்து அவங்க பொண்ணை விட்டுடுவேங்கிறாங்க மேடம். உங்களுக்கு எப்ப தெரிய வந்தது இவங்க 2 பேரும் வந்திருக்காங்கன்னு? எனக்கு வந்து அவங்க வந்து வீட்டில் ரவுடி பண்ணாங்க மேடம். அப்போ தான் எனக்கு தெரியும். உங்களுக்கு சந்தேகமே வரல? அதுக்கு முன்னாடி தெரியாது? இது தெரியாதுங்க. அதுக்கு லவ் பண்ணுறாங்கிறது தெரியும். ஆனால் அவங்க ஏற்கனவே வந்து ஒரு தடவை ரவுடி பண்ணியிருக்காங்க. நான் சொல்லிட்டேன், பெரிய எடுத்து பொண்ணு வேணாம் தம்பி, நமக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு எவ்வளோ சொன்னேங்க மேடம். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்கம்மா. என்னங்க மேடம் பண்ணுறது? இப்படிலாம் பண்ணிட்டாங்க. எந்த குறையும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சேங்க மேடம். உங்க பையன் வந்து அந்த பொண்ணை வெளியே வா சொல்லவே இல்லை. ம். அந்த பொண்ணு ஆசைப்பட்டுட்டா. உங்க பையனுக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருந்தது. ஆனா அவங்க அப்பா அம்மா மேல இருக்கிறது மரியாதை இருக்கிறதுனால அந்த பையன் வந்து அந்த பொண்ணை வீடை விட்டு வெளியே வான்னு சொல்லவே இல்லை. சொல்லல. அவளாவே எடுத்த முடிவு. ஏன்னா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அவளை ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்காங்கன்னு சொல்றா. ம், ம். அவ எவ்வளவோ சொல்லி பார்த்திருக்கா, என்னோட விருப்பம் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுனா நான் எவ்வளவோ சொல்லி பார்த்திருக்கா. ம். ஆனா அவங்க ஒத்துக்கல. கடைசியில வேற வழி இல்லாம வெளியே வந்துட்டா. பெரிய எடுத்த மாசம் தம்பி வேண்டாம், உனக்கு நல்ல பொண்ணு நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா, விட்டுடுறான்னு கூட சொல்லி பார்த்தேங்க மேடம். கேட்க மாட்டேன்ட்டான். அந்த பொண்ணு அவரை நம்புறா, விரும்புறா. எப்படிமா விடுவார் அவரை? பொண்ணோட சிச்சுவேஷன், பொண்ணு ரொம்ப உறுதியா இருக்கா. பொண்ணு அவரை அவளை விரும்பிட்டா, என்ன பண்ணாரு? அதுக்கு என்னங்க மேடம் பண்றது? அவ படிக்காத பொண்ணு கிடையாது. உங்க பையனும் படிச்சு நல்ல வேலையில இருக்காரு. அந்த பொண்ணும் வந்து அப்பா அம்மா சொல்லத்தை கேட்டுதான் இருந்திருக்கா. ஆனா அவங்க அப்பா அம்மா அவ பேச்சுக்கு காதே கொடுக்கல. எவ்வளவோ சொல்லி பார்த்தா. எடுத்த உடனே திடுதிடுப்புன்னு ஒரு 2 மாசம் பழகிட்டு அப்புறம் வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிறத பையனை பிடிச்சிட்டு அவ ஓடல. எவ்வளவோ சொல்லி பார்த்திருக்கா, எவ்வளவோ பொறுமையா இருந்திருக்கா. உங்க பையனும் ரொம்ப பொறுமையா இருந்திருக்காரு. எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப மெச்சூர்டா தான் நடந்துட்டு இருந்திருக்காங்க. ஒன்லி திங் அவங்க அப்பா அம்மால ஏத்துக்க முடியல. அது ஏன் ஏத்துக்க முடியல? அது ஜாதி பிரச்சனையா இல்ல வசதி வாய்ப்போட பிரச்சனையான்னு தெரியல. 2ஆ இருந்தாலும் அர்த்தமே கிடையாது. ஏன்னா பையனுக்கு படிப்பு இருக்கு. படிப்பு இருக்கிறது பையன் எப்போவா இருந்தாலும் லைஃப்ல நல்லா செட்டில் ஆகி வேலை செஞ்சு அந்த பொண்ணை பார்த்துப்பாரு. இந்த 4 நாள் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருந்ததாமா? வீட்டில் வந்து ரவுடி பண்ணாருங்க மேடம். ஏற்கனவே ஒரு தடவை ரவுடி பண்ணியிருக்கு சந்து சார். என்ன அவர் ரவுடின்னா இவர் வந்துட்டு இவங்க வீட்டில் போகாமல் இருந்திருந்தா நான் இவங்க கன்வெர்ட் பண்ணி கூட வந்திருப்பாங்க மேடம், வாமா அப்படின்ட்டு. இவங்க வீட்டில் போய் என் பொண்ணு பையன் கூட்டிகிட்டு போயிட்டான்னு எனக்கே இவங்க சொல்லி தான் தெரியுது. நான் எப்படி போய் வீட்டில் போய் கூட்டி போக முடியும்? இவங்க வந்துட்டு எங்கள் வீட்டில் போயிட்டு மாதிரி சத்தம் போட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் ஒரு மாதிரி எல்லாம் பார்த்துட்டு எங்கள் அம்மா வேற ஃபோன் பண்ணிட்டு கண்ணு என்னக்குன்னு இப்படிலாம் சொல்கிறாங்க, எனக்கு என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன உடனே தான் எனக்கு நீங்கள் ஏன் ஃபஸ்ட் அங்கே போனீங்க, நீங்கள் என்கிட்ட சொல்லிடுங்க. எனக்கு ஃபோன் இருந்தால் கூட இந்த மாதிரி உங்கள் பொண்ணு போயிருக்குங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்லி இந்த பிரச்சனை நான் அப்பயே கூட ஓரளவு சால்வ் பண்ணியிருப்பேன். நான் சம்மியை கூட்டி வந்துட்டு கூட இன்னும் கூட பொறுமையாக இருமா, அது தப்புமா, நம்ம வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் போகிற தப்புமா அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணியிருப்பீங்க? பொண்ணை கொண்டு போய் விட்டுருப்பேன். உங்களுக்கு அதுக்கு முடியுமா? அந்த பொண்ணை கொண்டு போய் திரும்ப விட்டுருப்பீங்களா? வீட்டில் விட்டுருப்போங்க, பேசியிருக்கலாம் இல்லைங்க மேடம். இந்த மாதிரி வந்துட்டு 4 வருஷமா பேசிட்டு தான் இருக்கீங்க. பேசிட்டுங்க மேடம். இப்போ என்ன, அதனால இருந்துக்கலாம் மேடம், வெயிட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு கஷ்டம், இப்போ அவங்களும் கஷ்டம் தான். சொல்லிடுறாரு மேம், அனுபவிக்கிறது நான் தானே மேம். என் டார்ச்சர்லாம் பண்ணல. இப்போ கூட அவங்க டார்ச்சர்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா வந்து ஒரு ஏதாவது ஜாதகம்னு வந்தாவே என்ன ஆரம்பிச்சிடறாங்க மேம். இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லை. சரி, இந்த பொண்ணு இந்த பையனும் என்ன தப்பு பண்ணாங்க? விரும்பிட்டாங்க. அது வந்து நேச்சுரலா நடக்கிறது ஒரு விஷயம். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், பக்குவமா நடந்துக்கணும், பையன் செட்டில் ஆகணும், படிச்சு நல்லபடியா செட்டில் ஆகணும், நல்ல பையனா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும். அது எல்லாமே அவர் குவாலிஃபை ஆயிட்டாரு. இந்த பொண்ணை விட பக்குவமா அவர் நடந்திருக்கிறாரு. இந்த பொண்ணு வந்து என்ஜினியரிங் முடிச்சுட்டா. வேற வழி இல்லை. அப்பா அம்மாவை எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டா. வேற வழி இல்லாம தான் இந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கா. அவங்கள பிளேமே பண்ண முடியாது நம்ம. அப்பா அம்மாவுக்கு என்ன மனசுல என்ன வருத்தம்னு தெரியல. அவங்க வரத்துக்கு மறுத்துட்டாங்க. பேசி பார்ப்போம், ஃபோன் பண்ணி பார்ப்போம். கட்டணங்களுக்கு உட்பட்டது. ஹலோ அப்பா, ஹலோ ஒரு சௌமியா பேசுறேன்ப்பா. சொல்லு. சொல்லு, எங்க இருக்க? ஜீதவிலப்பா. ஹலோ மிஸ்டர் சிவா.
சொல்லுங்க நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேன், சொல்லதெல்லாம் உண்மையிலேருந்து. சொல்லுங்கம்மா. உங்க பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்திருக்காங்க. சரிங்கம்மா. 4 நாளா வந்திருக்காங்க. 4 நாள் ஆச்சு வந்துட்டு. உங்களை எவ்வளவோ ட்ரை பண்ணோம், நீங்க வரத்துக்கு மறுத்துட்டீங்க. 2 பேரும் வடபழனி கோவில்ல போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சரிங்கம்மா. இப்ப என்னன்னா ஆக்சுவலி என்னங்க பிரச்சனை, இந்த பொண்ணு சொல்றத பார்த்தா அவ வந்து ரொம்ப ட்ரை பண்ணா அவங்கள சொல்லி புரிய வைக்கிறதுக்கு, எவ்வளவோ ட்ரை பண்ணா. அந்த பையனும் மறுத்து இருக்காரு. அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்றதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அப்பா அம்மா சம்மதம் இல்லாம நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு அவரும் ரொம்ப ரொம்ப இதா இருந்திருக்காரு, உறுதியா இருந்திருக்காரு. ஆனா உங்க பொண்ணு வந்து என்ன சொல்றான்னா, நீங்க ரொம்ப வீட்டுல ரொம்ப அடிச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தி இன்னொரு கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்தினதுனால அவளுக்கு வேற வழி இல்லாம தான் வெளியே வந்தேன்னு சொல்றா. இல்லம்மா, அப்பலாம் செய்யல, சொல்லிட்டாங்க. இப்ப என்ன உங்க என்ன முடிவுல இருக்கீங்க? வரோம்மா, நாங்க வரோம். நீங்க வந்து பேசி கூட்டிட்டு போறீங்களா ப்ளீஸ்? பேசி கூட்டிட்டு போயிடுவாங்க. சரிங்க, வாங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. இருக்கா, சௌமியா இருக்காமா? கொடுங்க, வேகமா வந்து நான் வச்சுக்கிறேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒன்றும் நான் இது பண்ணல. நீங்க யாரு சௌமியாவோட அப்பா பேசுறீங்களா? ஆமாம், கொடுங்க. பேசுவா. ஹலோ ஹலோ சௌமியா. சொல்லுங்க பெரியப்பா. நான் சித்தப்பா பேசுறேன். என்கிட்ட சொல்லிக்கலாமே, என்கிட்ட பேசிருக்கலாமே. நீ யாரும் கேட்குற மாதிரி இல்லை பெரியப்பா. நீ என்கிட்ட சொல்லியா? நீ யாருமே நான் என்ன மீன் ஜீவனா நான் செஞ்சிருப்பேன். என்கிட்ட நீ பேசிருக்கலாமேடா. சரி, நடந்து முடிஞ்சு நீங்க வாங்க பெரியப்பா. என்கிட்ட பேசிருக்கலாம்ல. சரி, சேஃபா இருக்காங்க அவங்க, நீங்க வந்து கூட்டிட்டு போங்க. அடிப்பாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஒரு விஷயம், நீங்க 2 பேரும் உறுதியா இருந்தா உங்களை பிரிக்கவே முடியாது. நீங்க வந்து அப்பா கோவிச்சுக்கிறாரு, அப்பா கூட போன்னு அனுப்பிச்சு வைக்காம இருந்தா, இல்ல நீங்க வந்து இல்ல வந்து அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும், அப்பாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் பயந்துக்காம இருந்தா எந்த பிரச்சனையும் வராது. நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங்கா இல்லையா இப்பவே கிளம்பி போயிடு. இல்லைங்க மேம், நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னா தான் இவ்வளவு தூரம் இங்க வந்து உட்காந்துருக்கேங்க. சரியா? அப்பா அம்மா வந்து கூப்பிட்டு பேசி பார்ப்போம். சப்போஸ் அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு எங்களை வெளியில போயிட்டு ஏதாவது பண்ணிட்டாங்க மேடம். அது எப்படி பண்ணுவாங்க? அதை எப்போ வேணா பண்ணிருக்கலாமே 4 வருஷத்துல. ஆமா, அவங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்கன்னா நீங்களும் ஏத்துப்பீங்களா அந்த பொண்ணை? அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஏத்துக்கிறோம் மேடம். ஏத்துப்பீங்க இல்லையா? சரி, இப்போ நீங்க கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்றீங்களாமா? வெளியே வெயிட் பண்ணுங்க. இப்போ என்னன்னா, இந்த 2 பசங்களை நம்ம ப்ளேமே பண்ண முடியாது. அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க இதுக்குள்ளேருந்து வெளியே வரத்துக்கு, அது முடியலை. அவரும் வந்து ரொம்ப உறுதியாக இருந்திருக்காரு, அப்பா அம்மா சம்மதத்தோடு தான் பண்ணிக்கணும்னு. ஆனால் அதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அந்த பொண்ணு கிளம்பி வந்துட்டா. அந்த பொண்ணு கிளம்பி வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அப்போவும் அந்த பையன்தான் மாட்டிப்பார். ஸோ அந்த பயத்தில் தான் அவர் வந்திருக்காரு. வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. இன்னும் நம்ம பேசி தான் பார்க்க முடியும். அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டு அட்லீஸ்ட் நீங்கள் நல்லா வாழுங்க, எங்கே இருந்தாலும் நல்லா வாழுங்கன்னு விட்டாங்கன்னா நல்லது. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.